ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பெரம்பூர் பார்க்குக்கு தான் வந்திருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் சின்ன குழந்தைங்க மாதிரி நாங்களும் எல்லாமே போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து ஸ்லைட் பண்ணுமா டிக்கி போச்சு. சரி, நான் பெற்ற இன்பமும் என் ஃப்ரெண்டு பெற வேண்டும் என்று அவளையும் ட்ரை பண்ண சொன்னேன். இந்த பார்க்கில் என்ன பிரச்சனைனா, எல்லா சின்ன பசங்களும் நிறைய பேர் விளையாட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன பசங்களே தைரியமாக எல்லாத்தையும் விளையாட்டுருந்தாங்க. நாங்கள் இவ்வளோ வளர்ந்த மாடாக இருக்கோம், இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஏறும்போது லைட்டாக பயமாக தான் இருக்குது. இது மேலே ஏறி நடக்கிறது என்னமோ ஏதோ ஒரு கயிற்று மேலே ஏறி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. என் முன்னாடி இருக்க குட்டி பாப்பா பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். நான் பாரு கழுவி மாதிரி பிடிச்சிட்டு நடந்துகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டை ட்ரை பண்ண சொன்னேன், ஆனால் அவன் இது மேலே ஏறி நின்னா எல்லோரும் நம்மள தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் ஏறவே இல்லை. சின்ன பசங்களுக்கு தான் எல்லாம் ஃபன் எடுக்கணுமா, நாங்களும் ஃபன் பண்ணுவோன்ட்டு இந்த நிலமையில் நின்றுட்டுருக்கோம். அந்த குட்டி பாப்பா வேறு என் கால் முன்னாடி உட்காந்துட்டு மெதுவாக இறங்கிட்டு இருந்துச்சு. சார் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ அங்கேருந்து காலை வச்சாலே 8 காலை நிறுத்தி ஆப்போசிட்ல உட்காந்தா நல்லா இருக்கும். காலி எடுக்கிறியா? நான் ஒன்று எடுக்கிறேன். எப்படித்தம்மா இருக்க? கயிறு வச்சா தூக்குற. நீ உன் சப்பல் காணும்னு எடுத்துட்டேன். நாங்கள் இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ண போனோம். ஐயோ, இது விளையாடும் போது பேலன்ஸ் இல்லாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த பார்க்கு மொத்தமும் எங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் அட்டூழியம் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஓரளவுக்கு சுற்றுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எங்களை மாதிரி ஆயாங்களுக்குல இதை மெதிச்சுட்டு போகிறதுக்கு கால் செம்ம வலி முட்டி. ஏன்னா நம்ம எவ்வளோ மெதிக்கிறோமோ அவ்வளோ இது போகும். அங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒன்று காலியாக இருக்குது. அது ஒரு சின்ன பொண்ணு. நானும் என் ஃப்ரெண்டும் போட்டு மெதிச்சிட்ருக்கோம். இது மெதிச்சதுலேயே பாதி எனர்ஜி போயிடுச்சு. பாருங்கள், முக்கி மெதிச்சிட்ருக்கோம். செல்ஃபி எடுக்கிறா பாரு, யூடியூபர் மேடம். இந்த பார்க்கில் ஒரு 4-5 கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பெருசாக சுற்றி பார்க்குற இடம்லாம் இல்லை. ஃபுல்லாக இந்த செடி கொடி தான். ஆனாலும் நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கம்மி கூட்டமாக வேறு இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் பெரம்பூர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு 2 பேட்டு இந்த காக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அழகாக விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸோடு. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு விளையாடிட்டு ஒரே தண்ணி தாகும். தண்ணி பாட்டில் வேறு நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் பார்க்குக்கு போகிறீங்கன்னா தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமாக போயிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நல்லா கதை அடிச்சுட்டு வரணுன்னா இது ஒரு நல்ல இடம் தான். அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் எங்கள் 2 பேர் வீட்லேயும் கால் பண்ணி எப்போ வரீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம்.